இந்த பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா? நான் யாராச்சும் பிரஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுக்கலாம்? பத்திரிகையாளர்கள் யாருகிட்ட போனா கருத்து கிடைக்கும்? பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க. இபிஎஸ் கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ் போவீங்க. அண்ணாமலை கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க. கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா, அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது. அதனால அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள்ல எங்க பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டா முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்றாள் நான் தான். ஆனா இன்னைக்கு வரல, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்றாள் நான். அதனால இவங்கள புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அரைச்சி இவர் அவங்க வாழ்க்கைன்னு சொன்னா பிரஸ் மீட்ல யாருமே கேட்பா? இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் கருத்துக்களை கேட்கறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வு கேட்கறாங்க. அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு. ஆனா இதை நான் 2 வருஷமா அண்ணனுக்கு தெரியும், மூத்த பத்திரிகையாளர் நீங்க. 2 வருஷமா நான் சொல்றதான மோடியை சொல்றாங்க. ஆட்சியில திமுக இருக்கு, மேல ஆட்சியில நாங்க இருக்கோம். இன்னைக்கு மக்கள் மன்றத்துல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியை பார்த்தாச்சு, 5 ஆண்டு காலம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் 33 காலமாக ஆட்சியில் இருக்க திமுக இன்னும் 27 மாசம் இருக்க போகுது, 2026 வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது 2 கட்சிகளுக்கு தானே போட்டி. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இப்ப நீங்க கேக்குறீங்க மோடி ஐயா அதிமுக பேரை சொல்ல, அப்ப சீமானனை கோச்சுக்குவாரு. சீமானனை கேட்பாரு அப்ப ஏன் என்டிகே பேர் மோடி ஐயா சொல்ல, திருமாவளவன் சொல்லுவாரு எங்க பேர் ஏன் மோடி ஐயா சொல்லி. மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மன்றத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்களை பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு 500 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். கூட்டத்துக்கு போய் பாருங்க, 500 பேருக்கு ஒரு பட்டி இருக்கும். அங்க ஒரு போனா தான் 250, பாதியில எந்திரிக்கூடாது. இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள், சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்களை பார்க்க வர்றாங்க. இதே ரோட் ஷோ பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சு வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அதை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லைன்னா, ஒரு பிரதம மந்திரி ரோட்ல வர்றாங்க, பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க, ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்கறாங்க, மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்களை பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? ஆனால் இவர்கள் பேசுவதல்ல, அவங்களுக்கு கூட்டம் வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி அடைச்சு வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது. மக்கள் தரிசன யாத்திரை. மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாக